பாருங்க, நம்ம பலிகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். हम जो है बलियों के विषय में सीख रहे हैं। முதல்ல நம்ம சர்வாங்க தகன பலியை பற்றி பார்த்தோம். पहले हमने जो है होम बलि के बारे में देखा, அந்த சர்வாங்க தகன பலியில और वो होम बलि में ஒரு பலி கொடுத்த பிறகு एक बलि जो है देने के बाद எப்படி செலுத்தணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். उस बलि को कैसे चढ़ाना है वो देखते அது हैं। கொல்லப்படணும், वो मारा जाना है அதனுடைய தோல் உரிக்கப்படணும், और उसका खाल पूरा उतारा जाना அது है சந்து சந்தா துண்டிக்கப்படும். और उसे टुकड़े टुकड़े करना है। இத குறித்து நம்ம முதல் நாள் பார்த்தோம். और इसके बारे में हमने पहले दिन देखा। அதாவது இந்த பர்ன்ட் ஆஃபரிங்ல என்ன அப்படின்னா, और ये होम बलि में क्या है, நம்ம தோல் உரிக்கப்படணும். हमारा जो है खाल उतारा जाना है। அடுத்தது நம்ம பார்த்தோம் अगला हमने देखा போஜன பலி. अन्न बलि। இந்த போஜன பலியில் வரும்போது ये अन्न बलि जब आता है நம்மட்ட புளிப்பு இருக்க கூடாது. हमारे अंदर खमीरपन नहीं होना है। இந்த புளிப்பு அவர் எடுத்து போடுறார். इस खमीरपन को निकाल देता है। நம்ம வாழ்க்கையில புளிப்பு என்னதெல்லாம்? और हमारे जीवन में खमीर ऐसा क्या है, பெருமைங்கிற புளிப்பு, और घमंड ये खमीर, இப்படி துர்குணம் அப்படிங்கிற புளிப்பு, और वो बुरे गुण जो है वो, பொல்லாப்புங்கிற புளிப்பு, और जो भी बुरे क्रियाएं वो सारे எல்லாம் நீங்கி போகணும் அப்படின்னு சொல்லி ये सारे चीज दूर होना है। சோ முதல்ல சர்வாங்க தகன பலியில पहले जो होम बलि में நம்ம தோல் உரிக்கப்படணும், हमारा खाल उतारना है। அப்புறம் இரண்டாவது போஜன பலியில और दूसरा अन्न बलि में நம்ம புளிப்பெல்லாம் எடுபட்டு போகணும். सारे खमीरपन दूर होना है। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது आज हम जो देखेंगे அத சமாதான பலி, और उसे मेल बलि बोलेंगे। இந்த சமாதான பலியில என்ன செய்யணும் ये அப்படிங்கறத मेल பார்க்க போறோம். बलि में हमें क्या करना है वो देखेंगे। இந்த சமாதான பலி ரொம்ப முக்கியமானது. ये मेल बलि बहुत ही महत्वपूर्ण है। பாருங்க, ஒவ்வொரு பலியிலயும் देखिए हर एक बलि के अंदर இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ये जो हम देख रहे हैं आज, நம்ம இன்னும் பலிக்கு ஆயத்தமாகலன்னு தான் அர்த்தம். हम अब तक वो बलि देने के लिए तैयार नहीं हुए हैं। நம்மள கர்த்தர்ட்ட ஜீவ பலியா நம்மள ஒப்பு கொடுக்கணும். एक जीवित बलि के समान हमें सौंपना है। முதல்ல பலி கொல்லப்படணும். पहला जो है वो बलि जो है वो मारा जाना है। இந்த உலகத்தோடு நம்மளுடைய கனெக்ஷன் கட் ஆகணும். इस संसार से जो अपना जो संबंध है वो टूटना है। குடும்பத்தோடு கனெக்ஷன் கட் ஆகணும். परिवार से जो है वो संबंध टूटना है। எல்லா காரியத்திலும் கட் ஆனாதான் सारी चीजों से जब अलग होंगे அப்பந்தான் நம்ம கொல்லப்பட்டுட்டோம்னு அர்த்தம். इसका मतलब होता है कि हम जो मारे गए। இல்ல, என் தேசம், नहीं मेरा देश, என்னுடைய பிதாக்களுடைய வீடு, और मेरे पिता के घर, என்னுடைய குடும்பம், और मेरा परिवार, என்னுடைய ரிலேட்டிவ், और मेरे रिश्तेदार, இந்த உலகத்தினுடைய ஜனங்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருந்துச்சுன்னா, इस संसार के लोगों के साथ यदि आपका संबंध होगा, நம்ம இன்னும் கொல்லப்படல. हम अब तक मारे नहीं गए। நீ பாருங்க, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போகணும். हम जो उठा लिए जाने में निकलना है। நம்ம பார்க்கிறது எல்லாமே எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக பார்த்துட்டு हम இருக்கிறோம். जो भी देख रहे हैं वो उठा लिए जाने के लिए देख रहे ரொம்ப हैं। ரொம்ப கஷ்டமான பாதை தான். और बहुत ही कठिन रास्ता होगा, ரொம்ப வலிக்கும். बहुत दर्द होगा। ஆபிரகாம்ட்ட கர்த்தர் சொன்னார், अब्राहम से परमेश्वर ने कहा, நீ உன் தேசத்தை விட்டு புறப்படு, तू तेरे देश से निकल जा, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு, तेरे पिता के घर को तू छोड़ दे, உன்னுடைய இனத்தை விட்டுட்டு, सारे तेरे रिश्तेदारों को எல்லாத்தையும் छोड़कर, விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. सब कुछ छोड़कर मैं जो तुरंत छोड़ दिया गया அவன் उसने। சாதாரண விட்டுருப்பானு. ऐसे साधारण रीति से छोड़ देगा। தன்னுடைய தகப்பன் வீட்டை விடும்போது அவனுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். अपने पिता के घर को छोड़ते समय कितना वेदना हुआ। அவன் தன்னுடைய அண்ணனுடைய பையனை கூட கூட்டு வந்துட்டான். और अपने भाई के जो बेटे को लेकर आए हुए, மறைந்து போன தன்னுடைய சகோதரனுடைய பையனை, और जो मर चुका था उसके भाई को, भाई के बेटे को, லோத்தை கூட கூட்டு வந்துட்டான். और लूत को साथ में लेकर आए। அவனால குடும்பத்தை விட முடியல, और परिवार को वो छोड़ नहीं पाया, அவனுடைய இனத்தை விட முடியல. उसके रिश्तेदार को छोड़ नहीं पाया। அவனுக்கு வலி இருக்கதான் செஞ்சிருக்கும். उसको भी दर्द हुआ होगा। ஆனா நம்ம पर हम, பாரு, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வலி இருக்கலாம். पर आज हमारे अंदर भी वैसे दर्द नहीं होगा। கண்ணை மூடிங்க, வாயை மூடிங்க, आप बंद कर दो, सब कुछ मुंह बंद कर காதை दो, மூடிங்க. अपने कानों को बंद कर எந்த दो। கனெக்ஷன் வேண்டாம். कोई भी कनेक्शन नहीं உங்க चाहिए। கனெக்ஷன் யெகோஷுவாவோடு கூட இருக்கட்டும். आपका संबंध यहोशुआ के साथ होने दो। கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். थोड़ा दर्द होगा, तकलीफ होगा, ஆனா கவலைப்படாதீங்க. पर चिंता मत करो। எதெல்லாம் இழக்கிறோமோ जो कुछ आप खोते हो, அதை 100 தனியே திரும்ப கொடுக்கிறவர். और 100% वो फिर से देता है। பாருங்க, இந்த பர்ன்ட் ஆஃபரிங் வரும்போது ये होम बलि जब आती है, நம்ம எல்லா கனெக்ஷன் கட் ஆகணும். सारे कनेक्शन वहाँ पर कट होना है, தோல் உரிக்கப்படணும். खाल उतारना है। இரண்டாவது, போஜன பலியில और दूसरा, इस अन्न बलि के अंदर புளிப்பு இருக்க கூடாது.
अमीर नहीं होना है। இப்ப அடுத்தது சமாதான பலி. और अगला जो है मेल बलि। இந்த திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். फिर से उस वचन को हम पढ़ेंगे। ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று இப்போ பலியை பற்றி பார்க்கலாம். अब जो बलि के विषय में हम देखेंगे। இந்த பலி அப்படிங்கிற வார்த்தைக்கு ये बलि जो शब्द है எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா इब्रानी भाषा में हम क्या बोलेंगे? அத குர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. इससे कुर्बान बोलेंगे। குர்பான் அப்படின்னா कुर्बान का मतलब பலி. முஸ்லிம் ஜனங்கள் குர்பான் கொடுக்கறாங்க. और मुसलमानों के बीच में होगा ஈத் டைம்ல जब ईद आता है அவங்க ஆடு என்ன செய்வாங்க? குர்பான் கொடுப்பாங்க. और वो जो है बकरे का जो है बलि देते हैं, कुर्बान करते அதே हैं। போல இந்து ஜனங்களையும் பாத்தீங்கன்னா और वैसे हिंदू को देखो அவங்களும் சில ஆடுகளை பலி கொடுக்கறாங்க. कुछ समय में वो भी बकरे का बलि देते हैं கோழியை பலி கொடுப்பாங்க. और वो कोई मुर्गा होगा उसका बलि देंगे। இவங்க எல்லாத்தையும் இந்த பலிதான் இருக்குது. நம்ம குர்பான் கொடுக்க வேண்டியது இல்ல. हमें वो कुर्बान करने की जरूरत नहीं है। ஏன்னா क्यों? யோசுவா நமக்காக குர்பான் ஆயிட்டாரு. यहोशुआ अपने लिए कुर्बान हो चुका है। இன்னைக்கு நம்ம தான் குர்பான் ஆகணும். आज हमें कुर्बान होना है। ஒரு ஆட்டியோ மாட்டியோ வெட்டி குர்பான் கொடுக்கிறதல்ல. ये एक बैल या एक बकरी को काटकर कुर्बान देना नहीं। நம்ம நம்மளே குர்பான் கொடுக்கணும். हमें अपने आप को कुर्बान करना है। இந்த குர்பான்ல வந்து ये कुर्बान के अंदर அந்த 4 எழுத்து உண்டு. यहाँ पर 4 अक्षर हैं। இந்த 4 எழுத்துங்க போட்டுருக்கேன். इन चारों अक्षर को मैंने डाला है। முதல்ல வந்து கோஃப், पहला जो है कोफ, அதுக்கு பிறகு ரேஷ், उसके बाद रेश, அதுக்கு பிறகு பெத், उसके बाद बेत, அதுக்கு பிறகு நூன் சோஃபி. उसके बाद नून सोफे। இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் ये 4 जो अक्षर मिला है இது குர்பான் அப்படி சொல்லுவாங்க. इसे हम कुर्बान बोलते हैं। இதுல இந்த கடைசி 2 எழுத்து எடுத்தீங்கன்னா ये आखिर का जब 2 अक्षर लेंगे இதுதான் பென். ये पेन है। இந்த 2 எழுத்து எடுத்தீங்கன்னா ये पेन, ये 2 अक्षरों को लेंगे அத குமாரன் சொல்லி வரும். उसे पुत्र करके बोलेंगे। குமாரன் யாரு? और पुत्र कौन है? யோசுவா இந்த உலகத்துக்கு வரும்போது यहोशू जब इस संसार में आए அவர் कुमारனா வெளிப்பட்டார். वो पुत्र के रूप में प्रकट हुए। அப்புறம் அடுத்தது இந்த 2 வார்த்தை எடுத்தீங்கன்னா अगला 2 अक्षर जब लेंगे இத காரன் சொல்லுவாங்க. इसे कार बोलेंगे। கார் அப்படின்னா कार का मतलब ஆவியினால் பிடிப்பட்டவன். और आत्मा से जो पीड़ित है। ஒரு மனுஷன் வந்து ஆவியினால் பிடிப்பட்டான் அப்படின்னா और एक इंसान आत्मा से यदि पीड़ित हो அதுதான் காரன் சொல்லுவாங்க. उसे कार बोलेंगे। சோ யாரு ஆவியினால் பிடிப்பட்டவர்? और कौन है जो आत्मा से पीड़ित है? இந்த பெண் வந்து ஆவியினால் பிடிப்பட்டவர். ये पेन जो है वो आत्मा से पीड़ित है। எந்த ஆவியினால் பிடிப்பட்டவர்? कौन से आत्मा से? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர். वो पवित्र आत्मा से भरा हुआ है। பாருங்க இந்துக்கள் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா और हिंदुओं के बीच में महत्वपूर्ण चीज आप देखो, ஒரு ஆடை பலிக்கு ஒப்பு கொடுத்த பிறகு एक बकरे को बलिदान के रूप में चढ़ा दिए, அந்த பூஜை இதெல்லாம் பண்ணி उसका सारा पूजा करके அதுக்கு மாலை போட்டு उसे माला चढ़ाकर அதனுடைய கொம்புல ஒரு மாலை போட்டு उसके सिंह में जो है माला बांधेंगे ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தீர்மானிச்சு விட்டுருவாங்க. और कुछ समय नियुक्त करके उसे ऐसे छोड़ देंगे। இந்த ஆடு வந்து சுதந்திரமா அடையும். ये बकरा जो है एकदम स्वतंत्र में आजाद அதை होकर யாரும் பிடிக்க மாட்டாங்க. उसे कोई पकड़ेंगे नहीं, ஏன்னா அது தலை மேல அந்த மாலை இருக்குது. क्योंकि उसके सर के ऊपर वो माला है அதனுடைய நெத்தியில குங்குமம் போட்டிருப்பாங்க. और उसके माथे पर कुमकुम लगाए அப்படி हुए। பலிக்கானு சொல்லி யாரும் தொட மாட்டாங்க. और ये बलि के लिए है, वो समझ कर उसे छुएंगे नहीं। அந்த ஆடு वो बकरा जो है சரியா பலி கொடுக்கிற அன்னைக்கு और जिस दिन उसका बलि देना होगा தன்னாலே வந்து அந்த பலிகிட்ட நிக்கும். वो अपने आप आकर वो मंदिर के सामने खड़ा होगा। இது எப்படி நிக்குது? ये कैसे होता है? அது மேல ஒரு ஆவி இருக்கும். उसके ऊपर एक आत्मा है, இந்த ஆவியால வழிநடத்தி கொண்டு வரும். ये आत्मा उसे जो चला कर लेकर आता அதே है। போல और वैसे ही யோசுவா ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே और योशुआ बपतिस्मा लेकर जब तट पर आए பரலோகம் திறக்கப்பட்டது. और स्वर्ग खुला गया பரிசுத்தாவின் புறாவின் ரூபம் கொண்டு और पवित्र आत्मा एक कबूतर के रूप में குமாரன் மேல இறங்கிட்டார். वो पुत्र के ऊपर उतर गए। இப்ப இந்த குமாரன் யாரு? अब ये पुत्र कौन है? இவர்தான் குர்பான். और यही कुर्बान है இவர்தான் பலி. और यही वो बलि है வேற யாரும் பலி இல்ல. और कोई बलि नहीं है। இவர்தான் நமக்கு பலியா காணப்படுறார். और यही हमारे लिए बलि के समान दिखते हैं இவர்தான் நமக்கு சமாதான பலி. और यही हमारे लिए एक मेल बलि है இந்த சமாதான பலியும் அவர்தான். और ये मेल बलि भी वही है। இந்த சமாதான பலிக்கு और इस मेल बलि को எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா इब्रानी भाषा में हम क्या बोलेंगे? ஷெலாமீம் சொல்லுவாங்க. शलामीम। ஷெலாமீம் शलामीम ஷெலாமீம் அப்படின்னா शलामीम का मतलब அதுக்கு அர்த்தம்
சமாதான பலி. और इसका मतलब है मेल बलि। இதனுடைய ரூட் வேர்ட் பாத்தீங்கன்னா और इसका मूल शब्द आप देखोगे அது ஷாலோம். वो शालोम है। ஷாலோம் என்னது? शालोम का मतलब क्या है? சமாதானம். और वो शांति है। சமாதான பலிக்கு और उस मेल बलि के लिए எபிரேய மொழியில ஷலாமீம். और इब्रानी भाषा में शलाम है। இந்த சமாதான பலி ஒருத்தட்ட இருந்தால் और ये मेल बलि यदि किसी के पास होगा இது எப்போ செலுத்தணும்? और ये कभी चढ़ाना है। பாருங்க வாசிங்க. आप पढ़ेंगे எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் और एजेकियल 44 அதுல 15ஆம் வசனத்தை வாசிங்க. उससे 15 को पढ़ेंगे। இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, देखिए இஸ்ரவேல் ஜனங்கள் और इजरायली வழி தப்பி போகும்போது जब मार्ग भटक कर जा रहे थे அந்த நேரத்துல இந்த சமாதான பலி கொடுக்கணும். उस समय में ये मेल बलि देना है। இந்த சமாதான பலி என்ன செய்யுது? और ये मेल बलि क्या करता है? உங்களை சமாதானப்படுத்தும். आपको शांति देगा। இன்னைக்கு நம்ம மத்தியில சமாதான பலி இருந்தால் आज हमारे बीच में वो मेल बलि यदि होगा, நமக்கு சமாதான பலி யாரு? हमारे लिए वो मेल बलि कौन है? யெகோவா தான் சமாதான பலி. और यहोशुआ वो मेल बलि है। நம்ம ஒரு காலத்துல हम एक समय में தேவனுக்கு விரோதிகளா இருந்தோம். परमेश्वर के विरुद्ध में थे அவரை விட்டு பிரிஞ்சு இருந்தோம். और परमेश्वर से हम अलग थे। அவருடைய பலியினால और परमेश्वर के उस बलि से அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால और क्रूस पर जो लहू उसने बहा दिया, அவர் நம்மை ஒப்புரவாக்கிட்டார். वो हमें जो मेल कर दिया है। அவர் தான் சமாதான பலி. और वही वो मेल बलि है அவர் ஒப்புரவாக்குவார் நம்மளை. और वो हमें उसके साथ जोड़ता है। நம்ம ஒப்புரவாக்குதலுக்குரிய ஊழியத்துக்குள்ள இருக்கிறோம். हम जिस யாரெல்லாம் சமாதான பலியில और இருக்காங்களோ, जो कोई उस मेल बलि के अंदर है யாரெல்லாம் சமாதான பலியோடு இணைஞ்சிருக்காங்களோ, और जो कोई मेल बलि के साथ जुड़ा है, அவங்க எல்லாரும் சமாதானம் பண்ணுவார்கள். और वो सभी लोग मेल करेंगे। பைபிள் சொல்லுது, और कलाम कहती है சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள். और जो कोई समाधान करते हैं, मेल करते हैं, वो भाग्य है அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். और वो परमेश्वर के पुत्र कहलाए जाएंगे। சண்டை போடுறவர்கள் சமாதானம் பண்ணுறவர்கள் அல்ல. जो लड़ाई करते हैं वो मेल करने वाले नहीं। சண்டை போடுகிறவர்கள் और जो कोई लड़ाई करते हैं அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. वो परमेश्वर के बच्चे नहीं है। சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். और जो मेल करते हैं वही वो धन्य है அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். और वही परमेश्वर के पुत्र कहलाए। நீங்க மத்திய 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். और मत्ती के 5वें अध्याय में आप पढ़ सकते हो। நம்ம எல்லாரும் யாரா? सभी लोग कौन है? சமாதானம் பண்ணுகிறவர்கள். हम मेल करने वाले हैं। யோசுவா எப்படி சமாதானம் பண்ணுகிறவரா இருந்தாரோ, जैसे यहोशुआ जो मेल करता था, அதே போல वैसे ही நம்மளும் சமாதானம் பண்ணுகிறவர்கள். हम भी मेल करने वाले हैं। பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் और कुलुसी का पहला अध्याय 20ஆம் வசனத்தை வாசிங்க. उसमें 20 को पढ़ेंगे। அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆ, சமாதானத்தை உண்டாக்கி ஆ, பூலோகத்தில் உள்ளவைகள் ஆ, பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் ஆ. அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, பைபிள் சொல்லுது, और यहाँ पर कलाम कहता है அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால और क्रूस पर बहे हुए उस लहू के द्वारा அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார். और परमेश्वर ने मेल मिलाप किया அவர் தான் நமக்கு சமாதான பலி. और वही हमारे लिए उस मेल बलि है। யார் கூட சமாதானம் ஆக்கினார்? किसके साथ उसने मेल मिलाप அவர் किया? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே क्रूस पर जो लहू उसने बहाया, யார் கூட சமாதானம் ஆக்கினார்? इसके साथ उसने मेल मिलाप பாருங்க, किया। அடுத்த வசனம் சொல்ல பாருங்க, अगला वचन वहाँ पर बोलता है முன்னே அந்நியராயும் முன்னே அந்நியராக ஆ, கிரியைகளினால் கிரியைகளினால் மனதிலே மனதிலே சத்துருக்களுமாய் இருந்த சத்துருக்களாயிருந்த உங்களையும் உங்களையும் பரிசுத்தராகவும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் ஆ, தமக்கு முன் நிறுத்தப்படும்படி தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். अब उसने मेल कर दिया। பாருங்க, பைபிள் சொல்லுது, अगर कलाम कहती है நம்ம மனதளவுல விரோதிகளாக இருந்தோம். और हम उस हृदय में जो हम बैरी थे सभी நாம थे। கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தோம்.
இருந்தோம். हम परमेश्वर से बहुत ही अलग थे। அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால और क्रूस पर जो लहू को उसने बहाया, நம்ம ஒப்புரவாக்கிட்டோமா? हम मेल मिलाप कर दिए। சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துல वो मेल मिलाप के उस सेवा के நம்ம अंदर எல்லாரும் இருக்கிறோம். हम सभी लोग हैं। எல்லாரும் தவறு செய்யறவர்கள் தான். सभी लोग गुनाह करने वाले हैं। யாருமே தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ऐसा कोई नहीं कि ऐसा बोल नहीं सकते कि गुनाह नहीं ஆனா அவர் करते। சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால और क्रूस पर जो लहू को बहाया, நம்மள ஒப்புரவாக்கிட்டார். हम सभी को मेल யாரு கூட किया। ஒப்புரவாக்குறாரு? किसके साथ किया है? தனக்கு முன்பாக वो अपने आगे அவர் நம்மள ஒப்புரவாக்குறார். और अपने सामने वो अपने को இந்த मेल मिलाप करता है। ஒப்புரவாக்குதல்ல जो मेल मिलाप जो करना, யாரா இருக்கிறோம்? उसके अंदर कौन कौन है? நம்ம எல்லாருமே இருக்கிறோம். हम सभी लोग हैं। எல்லாருமே கர்த்தர் ஒப்புரவாக்குறார். हम सभी को मेल करता है। அப்போ सब பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே और क्रूस पर जो लहू उसने बहाया, நம்ம ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். हम मेल मिलाप कर दिए हैं। அப்போ நம்ம எல்லாருமே ஒப்புரவாயிட்டோம். सभी लोग मेल हो चुके हैं। நம்ம முழங்கால் படியிட்டு जब आप घुटने देखते हैं, ஆண்டவரே நான் செய்த தவறுகளை மன்னியும், प्रभु मैंने जो गुनाह किया उसे क्षमा என்னை कीजिए, பரிசுத்தப்படுத்தும். मुझे आप पवित्र कीजिए। நம்ம அவரை நோக்கி கேட்கும்போது उसके बाद जब हम मांगते हैं, அவர் இந்த ஒப்புரவாக்குதலை கொடுக்கிறார். वो मेल मिलाप को देता है। அவர் தான் நமக்கு சமாதான பலி. और वही हमारे लिए वो मेल बलि है। அவர் தான் நமக்கு ஷாலோம். और वही हमारे लिए शालोम है। இந்த சமாதான பலியில ये मेल बलि के अंदर என்ன செய்வாங்க? ऐसे क्या करते हैं? பாருங்க, நம்ம சர்வாங்க தகனி பலி பார்த்தோம். हमने वहाँ पर होम बलि देखा। அதுல ஆடு வந்து கொல்லப்படணும், अगर एक मेमना जो है मारा जाना है, தோல் உரிக்கப்படணும், उसका जो है खाल उतारना है சந்து சந்தா துண்டிக்கப்படணும். और उसे टुकड़े टुकड़े करना है। அப்புறம் போஜன பலியில பார்த்தோம். और अन्न बलि का हमने देखा, அதுல நல்ல ஒரு கோதுமை கொடுக்கணும், और अच्छे वहाँ पर गेहूं को लेना है, आटा लेना है, நல்ல ஒரு fine ஆட்டா ஈச் கொடுக்கணும் நீங்க. और अच्छे आटे को देना है। அதுக்கு பிறகு அல்லது பிசைந்த மாவு கொடுக்கணும். नहीं तो एक गुंदा हुआ आटा लेना நல்ல है। அப்பத்தை நம்ம நம்ம சுட்டு கொடுக்கணும். नहीं तो रोटी अच्छे से पका कर देना ஆனா है। அதுல வந்து புளிப்பு இருக்க கூடாது. और उसके अंदर जो है खमीर नहीं होना, அதுல புளிப்பு கடுகு கூட இருக்க கூடாது. और थोड़ा भी खमीर पर नहीं होना। சோ அந்த காரியத்தை குறிச்சு பார்த்தோம். उसके बारे में हमने இந்த देखा। சமாதான பலியில என்ன தெரியுமா? अब ये मेल बलि के अंदर क्या है? இதுலயும் ஆடு வெட்டப்படும். और इसमें भी वहाँ पर जो मेमना का बलि ஆனா होना है। அதுக்கு உள்ள இருக்கிற पर उसके अंदर के அதனுடைய இருதயத்தை சுத்தி இருக்கிற கொழுப்பு, और उसके हृदय को जो घेरा हुआ वो चर्बी जो है, அதனுடைய லங்ஸ் சுத்தி இருக்கிற கொழுப்பு, उसके फेफड़े को जो चर्बी जो है घुमा हुआ है उससे, அதனுடைய கிட்னியை சுத்தி இருக்கிற கொழுப்பு, और उसकी किडनी को जो लगा हुआ जो चर्बी होगा, இது எல்லாத்தையும் எடுத்து इस सभी को निकाल कर அதுதான் தீயில வாட்டுவாங்க. और उससे ही आग में दिखाएंगे। அதுதான் சமாதான பலி. और वही मेल बलि है। இந்த சமாதான பலியில என்ன செய்யணும்? ये मेल बलि में क्या करना है? அந்த ஆட்டில் இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுக்கணும். और उस मेमने के अंदर के सारी चर्बी को निकालना இன்னைக்கு है। நீங்களும் சமாதான பலியை உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்கன்னா, और आज यदि आप एक मेल बलि के समान आप सौंपते हो, இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற கொழுப்பெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். हमारे अंदर के सारे उस चर्बी को परमेश्वर के हाथ में நம்ம सौंपना है। சாதாரணமா சொல்லுவோம்ல, हम साधारण तौर से बोलते हैं, இது சரியான கொழுப்பு தான். इसको बहुत चर्बी है அந்த கொழுப்பை நீங்க கொடுக்கணும். और उस चर्बी को आपको देना होगा। இந்த ஒவ்வொரு பலியிலையும் ये हर बलि के अंदर ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் எடுக்கிறார். हर एक चीज को परमेश्वर निकाल रहा है। அப்ப அந்த சர்வாங்க தகன பலியில वो बलि के अंदर நம்ம தோல் உரிக்கப்படணும். हमारा खाल उतारना है, போஜன பலியில और अन्न बलि में புளிப்பு எடுக்கப்படணும். खमीर को निकालना है, இந்த சமாதான பலியில और ये मेल बलि में நம்ம கொழுப்பெல்லாம் எடுக்கப்படணும். सारी चर्बी को निकालना है। அப்ப நம்ம கொழுப்பு எடுக்கப்படணும்னா इसका हमारा यदि वो चर्बी यदि निकलना हो, அந்த கொழுப்பு என்ன? वो चर्बी ऐसा क्या है? பாருங்க, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ हम जाने अनजाने में நம்ம ஜனங்கிட்ட பேசும்போது हम जब लोगों के साथ बोलते हैं, நம்ம கொழுப்பை பற்றி பேசுறோம். हम चर्बी के विषय में बोलते இவனுக்கு हैं, கொழுப்பு ரொம்ப ஏறி போச்சு, इसको बहुत चर्बी चढ़ गई है, இந்த ஏறி போச்சு, தாழ்ந்து போச்சு, ये चढ़ गया और उतर गया, ये இதை जो நம்ம है, மத்தவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். ये दूसरों के बारे में हम बोलते हैं, ஆனா அந்த கொழுப்பு நமக்குள்ளே இருக்குது. लेकिन चर्बी हमारे अंदर भी है। மத்தவங்க கொழுப்பை எடுக்கிறத விட்டுட்டு दूसरों के चर्बी को निकालना छोड़कर நம்ம கொழுப்பை நம்ம எடுக்கணும். हम अपने आप के चर्बी को निकालेंगे, நமக்குள்ள இருக்கிற கொழுப்பெல்லாம் எடுத்து हमारे अंदर की चर्बी को அதை निकालकर கர்த்தருடைய சமூகத்துல வைக்கணும். उसे परमेश्वर के समूह पर रखना है। அதுதான் சமாதான பலி. और वही मेल बलि है, கொஞ்சம் கூட கொழுப்பு இருக்க கூடாது. और थोड़ा भी चर्बी नहीं होना। முதல்ல ஆடு
வெட்டப்படுதும் पैर जो है वो बेलना काटा जाना है, அதுக்கு பிறகுதான் கொழுப்பு எடுப்பாங்க. इसके बाद ही उस चर्बी को निकालेंगे। ஒரு குழந்தை பிறக்கும் போது देखिए एक बच्चा जब जन्म होता है, அந்த குழந்தையுடைய இருதயத்துல उस बच्चे के हृदय के अंदर வாசிங்க हम पढ़ेंगे, நீதிமொழி 22ஆம் அதிகாரம் और नीति वचन 22 वाला அதுல 15ஆம் வசனத்தை வாசிங்க. उसे 15 को पढ़ेंगे। வெள்ளையின் நெஞ்சே, ஆ. மதியினம் ஒட்டியிருக்கும். பாருங்க, பைபிள் சொல்லுது यहाँ पर कलाम कहती है, குழந்தைகளுடைய நெஞ்சுல और एक बच्चे के मन में, அது குழந்தையுடைய இருதயத்துல एक बच्चे के हृदय में கொழுப்பு ஒட்டிட்டு இருக்கும். चर्बी जो है वहाँ पर लगा होता है, அதாவது மதியினம் ஒட்டிட்டு இருக்கும். और मूर्ता वहाँ पर एक बंधी रहती है। நம்ம முட்டாள்தனத்தால கொழுப்புன்னு சொல்றோம். हम जो पागलपन को ही कोई चर्बी करके बोलते நம்ம हैं, சொன்ன மத்தவங்களை பற்றி சொல்லும் போது दूसरों को बारे में जब बोलते हैं, இவனுக்கு சரியான கொழுப்பு தான், इसका बहुत चर्बी है, இவனுக்கு இது வேணும் இது வேணும் इसको ये भी चाहिए, इसको அப்படி भी நம்ம चाहिए, சொல்றோம் சில நேரம். ऐसे कुछ समय में இது बोलते हैं। எதை பற்றி சுட்டி காமிக்கிறோம்? एक इसके बारे में हम बताते हैं, அவருடைய முட்டாள்தனமான செயலை குறித்து சுட்டி காமிக்கிறோம். और उनके मूर्ता जो क्रिया है उसके बारे में। ஒரு குழந்தை பிறக்கும் போது एक बच्चा जब जन्म होता है, அவருடைய இருதயத்தை சுற்றி இந்த மதியினம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். उसके हृदय की चारों ओर जो ये मूर्ता जो लगा होता है। பழைய காலத்துல और पुराने जमाने में நம்மள நிறைய அடி வாங்கியிருக்கோம். हम बहुत मार खाए, அதனாலதான் கொழுப்பெல்லாம் போச்சு. इसलिए वो चर्बी निकल चुका है, நம்மகிட்ட மதியினம் இல்ல, हमारे पास मूर्ता नहीं है, இருந்தாலும் சில நேரம் இருக்கு, फिर भी कुछ समय में है, ஏதாவது ஒண்ணு பண்ணிவிடுறோம். कुछ ना कुछ कर देते हैं। ஆனா இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து पर अभी के जो माँ बाप है, பிள்ளைங்க அடிக்கவே மாட்டாங்க. बच्चों को मारेंगे, தொட்டாச்சுன்னா छू लेंगे तो, உடனே அவன் டீச்சர்ஸ போய் டீச்சர் ஏன் பிள்ளை எப்படி அடிக்கலாம், और टीचर को जाकर बोलेंगे कि मेरे बच्चे को कैसे मार दिया, எப்படி நீங்க தொடலாம் कैसे आप छू सकते हो, அப்படின்னு சொல்றாங்க. ऐसे बोलते हैं। ஆனா பிள்ளைகளை அடிச்சு கண்டிச்சு வளர்க்கணும். पर बच्चों को मारकर ताड़ना देकर बढ़ाना है। அவங்க முதல் தடவை ஒரு தப்பு செய்யறாங்க பாருங்க, पहली बार जब वो गलती करते हैं, அது உங்களுக்கு சிரிப்பா இருக்கும், वो आपको बहुत ही मजाक ரொம்ப लगेगा, சந்தோஷமா இருக்கும். बहुत ही खुशी होगा आपको। ஆனா அந்த சின்ன குழந்தை பெருசான பிறகு और ये बच्चा जब बढ़ जाता है, அதே தப்பு செய்யும் போது इसी गलती को जब करेगा, அது பெற்றோருக்கு வேதனையா இருக்கும். वो माँ बाप के लिए वेदना होगा। இந்த வேதனையை உருவாக்குறது யாரு? ये वेदना को बढ़ाने वाला कौन அந்த है? குழந்தை முதல் தப்பு செய்யும் போது वो बच्चा जब पहली बार गलती जब करता அவனை है, தட்டுனாங்க அப்படின்னா उन्हें यदि वहाँ पर ताड़ना देंगे, அப்ப அந்த मदीना அவன்கிட்ட இருந்து நீங்கி போகும். वो मूर्ता से निकल जाएगा उनसे। குழந்தைகளுடைய நெஞ்சில और बच्चों के हृदय में மதீனா ஒட்டிட்டு இருக்கும். और मूर्ता जो एक गांठ बनकर அது रहती है, தண்டனையின் பெரம்பால और उस ताड़ना की छड़ी से அது நீக்கப்படும். और वो जो है दूर किया जाएगा। பெரம்பை கையாளதவன் और जो छड़ी को उठाता नहीं, அவன் தன் மகனை பகைக்கிறான். वो अपने बच्चों से नफरत करता है। போது ट्रेन से जब आ रहे ஒரு थे, ஃபேமிலி பாத்துக்கிட்டே இருந்தேன். एक परिवार को मैंने देखा, அவங்க ஒரு 3 பிள்ளைகள் அவங்களுக்கு. और उनके 3 बच्चे हैं, கணவன் இருக்காரு, மனைவி உட்கார்ந்திருக்காரு. और वहाँ पर पत्नी है और पति वहाँ पर बैठा அப்போ है, அந்த சிஸ்டர் வந்து நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க. और वो बहन जो है बिना रुके बोल रही थी, பிள்ளைகள் எல்லாம் ஏசிக்கிட்டே இருந்தாங்க. बच्चों को वो चिल्ला रही थी, உங்களெல்லாம் எப்படி உங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது, और तुमको देखने में नफरत होता है मुझे, நீங்க எல்லாம் ஏன் கூட வரீங்க, क्यों तुम लोग मेरे साथ आते हो, இப்படி ஓயாம பேசிக்கிட்டே இருந்துச்சு. ऐसे बार बार वो बोल रही थी। இப்படி பேசுறதுனால ऐसे बोलने से कोई ठीक नहीं होता। இது ப்ராப்ளம் யாருக்குள்ள இருக்குது? ये समस्या किसके अंदर है? அந்த தாய்க்குள்ள இருக்குது. वो माता के अंदर அந்த है। தாய்க்குள்ள ஏதோ ஒரு அசுத்தாவி கடந்து और उस माता के अंदर कोई अशुद्ध आत्मा அந்த है। பிள்ளைகளை பார்த்தாலே வெறுப்பு உண்டாகுது और அவங்களுக்கு. बच्चों को देखते ही उन्हें इनसे नफरत आता है। குழந்தைகளை பார்த்தாலே வெறுப்பு வருதுன்னா बच्चों को देखते ही यदि नफरत आता है, அப்ப அவங்களுக்கு ஒரு சரியான பிசாசு இருக்குன்னு அர்த்தம். मतलब बहुत ही भयानक शैतान उनके अंदर है। அவங்க பிள்ளைகளை நேசிப்பார்களா? और वो यदि बच्चों से प्रेम करेंगे, தப்பு செய்யும் போதுதான் திருத்தணும். जब गलती करेंगे तभी वहाँ पर ठीक करना है। நீங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை ஏசிக்கிட்டே இருந்தீங்கன்னா आप हमेशा जो बच्चों को ताड़ना देते रहेंगे, அவங்க தப்பு செய்ய நீங்க தூண்டி முதல் தடவை அவன் சபைக்கு வரமாட்டான். पहली बार कलिसिया में नहीं आएंगे, உள்ள முதல் தடவை ரொம்ப பரிச்சை இருக்குன்னு சொல்லி வரமாட்டான். पहली बार से परीक्षा है बोलकर नहीं आएगी। உடனே பெற்றோர் என்ன செய்வாங்க? और दोनों माँ बाप क्या करेंगे? எக்ஸாம் இருக்கலாம்,
एग्जाम है ना, அதனால இல்ல வரல. इसलिए आए नहीं। வாழ்நாள் ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டான். और पूरे जीवन भर पढ़ा नहीं होगा। சண்டே வரும்போதுதான் और எக்ஸாம் இருக்கு அதனால வரல. एग्जाम है इसलिए मैं नहीं आया। அவன் வீட்ல என்ன செஞ்சிட்டு இருப்பான்னு தெரியாது. और घर पर क्या करता होगा, வீட்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருப்பான். घर बैठ कर वो खेलते रहेंगे। கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றத ஒரு தடவை சாமானா परमेश्वर के समुख में आना एक बार आप रोक அந்த देंगे। குழந்தையோட இதயத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? बच्चों का मन कैसा होगा, ஒரு மதியம் வரும். एक अमूर्ता आएगी। அது என்ன மதியம்? कैसी मूर्ता? சபைக்கு போராட்டி பரவாயில்ல. कलिसिया में नहीं जाएंगे तो भी चलेगा, என்னைக்காவது போல நம்ம कभी कभार नहीं जाते இந்த ना। எண்ணமே உனக்கு வரக்கூடாது. ये विचार उनके अंदर आना ही नहीं है। பெற்றோர்கள் சபை बच्चों को कलिसिया में नहीं लाएंगे। நாளைக்கு அவங்க பிள்ளைகளை கொண்டே போக மாட்டாங்க. कल वो अपने बच्चों को लेकर जाएंगे नहीं, அவங்களும் சபைக்கு வர மாட்டாங்க. वो भी कलिसिया में नहीं आएंगे। அவங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள வராது. और उनके बच्चे भी பவுல் ஒரு தடவை பார்த்தா पौलुस ने एक बार देखा, கொரிந்து பட்டணத்தை பார்க்கும்போது कोरिन्थ का शहर को जब देखा उसने, ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு அவங்களுக்கு. बहुत चर्बी जो है बढ़ चुका था। ஒண்ணு கொரிந்தியர் ஒண்ணு पहले अध्याय से आप पढ़ोगे அவங்களுக்குள்ள என்னென்ன மதியம் இருந்துச்சுன்னு வருது. और उनके अंदर कैसे मूर्धा थी वो आप देख सकते हो। அப்ப ரெண்டாவது मैं तुम्हारे बीच में आना चाहता हूँ, ஆளுக்கு अன்போட வரும் பெரும்போட வரட்டான்னு और கேட்டாங்க. प्रेम से आओ या छड़ी लेकर आओ। அன்போட வந்து என்ன सुधर गए, பெரும்போட வரட்டுமான்னு கேட்டா என்ன छड़ी से आओ, छड़ी लेकर आओ। கொழுப்பு ஏறி போயிருக்குன்னு அர்த்தம். इसका मतलब चर्बी जो है बढ़ चुका है। சபைக்குள் செய்வோம். उसके लिए क्या करना होगा, கர்த்தனை பெற उस दर्द के छड़ी को लेना அப்ப होगा, அந்த மதியம் நீங்கி போகும். से निकल जाए। ஒரு தடவை இந்த தண்டனை பெற எடுத்தீங்கன்னா एक बार वो दर्द के छड़ी को लेकर அடுத்த தடவை இந்த தப்பு பண்ண மாட்டாங்க. अगले बार वो गलती नहीं करेंगे, மறுபடியும் தப்பு பண்றாங்கன்னா और बार बार वो गलती करते हैं तो நீங்க ஒண்ணு செய்ய முடியாது. கர்த்தர் தான் தெரியணும். आप कुछ कर नहीं सकते, परमेश्वर ही कर அப்ப सकते हैं। கர்த்தர் அந்த சர்வி எடுக்கிறதுக்கு और போதனை படியில ये मेल बलि के अंदर அந்த கொழுப்பை எடுத்து போடல அப்படின்னா चर्बी को यदि नहीं निकालेंगे நம்ம वழி தப்பி போயிருவோம். हम मार्ग भटक जाएंगे। பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है அவர் எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் और एजेकिएल 44 அதுல 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 15 को पढ़ेंगे। இஸ்ரவேல் புத்திரரே, என்னை விட்டு வழி தப்பி போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கொழுப்பு எப்போ கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறோமா? और इस चर्बी को कब परमेश्वर के सामने रखना है? இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி போயிட்டாங்க. जब इस्राएली मार्ग भटक गए, அதனால நீ என்னுடைய சமூகத்துக்கு வரும்போது और इसलिए मेरे समूह पे जब आओगे கொழுப்பை படைப்பாயாக. और चर्बी को चढ़ा, चर्बी क्या है? அது சமாதான பலி. वो मेल बलि है। ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தப்பி போயிட்டாங்க. इस्राएली जो है मार्ग भटक गए। இன்னைக்கு சுவிசேஷம் யாருக்கு தேவை? आज सुसमाचार किसके लिए चाहिए? வழி தப்பி போயிருக்க கிறிஸ்தவங்களுக்கு தான் தேவை. जो मार्ग भटक के वो मसीहों के लिए இருக்கிற है। கிறிஸ்தவங்களே और जो मसीह में है அவங்க எல்லாம் சரியாயிட்டாங்கன்னா वो यदि सही हो गए, மத்தவங்க எல்லாம் தன்னாலே வருவாங்க. और जो बच्चे हैं वो सभी लोग अपने आप இன்னைக்கு आएंगे। யார் மத்தியில சுவிசேஷம் பண்ண வேண்டியிருக்குது? और इसके बीच में सुसमाचार बताना है, கிறிஸ்தவங்க மத்தியில और मसीह भाइयों के बीच கர்த்தர் में। சொன்னார், और परमेश्वर ने कहा, வழி தப்பி போய் ஆடுகள் இஸ்ரவேலின் ஆடுகளை தேடி பாருங்க. और वो इस्राएल के उस भेड़ों को இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில इस्राएलियों के बीच में, வழி தப்பி தெரிகிற ஆட்டை தேடி போங்க. और जो मार्ग भटके उस भेड़ों के खोज में जाओ। பிரஜாதிகள் மத்தியில போக சொல்லல. अन्य जातियों के बीच में जाने வழி के தப்பி लिए போயிருக்கிற जो मार्ग भटक गए இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் போக சொல்றார். इस्राएलियों के पास ही जाने को
आज हम क्या कर रहे हैं? ஒவ்வொரு கிறிஸ்தவ வீட்டை தட்டுங்க. हर एक मसीहों के घर को खटखटाइए। அவங்க வழி தப்பி போயிருக்காங்க. वो मार्ग भटक चुके हैं। இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அவங்க இல்ல. आज वो परमेश्वर के वचन के अंदर नहीं है। அவங்களுக்கு பாவ மன்னிப்பு இல்ல. और उनके पाप का क्षमा नहीं है। அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படல. उनका पाप क्षमा नहीं हुआ है। இன்னும் தப்புக்குள்ள இருக்காங்க. अभी भी गलती के अंदर है। அவங்க கர்த்தருக்குள்ள கொண்டு வரது யாரு? तब उन्हें परमेश्वर के अंदर लेकर आने वाले कौन है? நம்ம தான் அவங்க வழி தப்பி போயிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வரணும். हमें जो मार्ग भटक चुके उन बच्चों को लेकर आना है। இன்னைக்கு நம்ம எத்தனை பேரை கொண்டு வந்திருக்கிறோம்? आज हमने कितने लोगों को आज कितने लोग परमेश्वर के बच्चों को लेकर आए அந்த हैं? பாரம் நமக்குள்ள இருக்கிறோம். वो बोझ हमारे अंदर होना। இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கர்த்தருடைய நாமத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். आज हर जगह पर परमेश्वर के नाम को बोल रहे हैं। கர்த்தருடைய நாமத்தை மறந்து போயிருக்கிற परमेश्वर के नाम को जो भूल गए, அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மத்தியில वैसे मसीहों के बीच में நம்ம யெகோவாவின் நாமத்தை நினைச்சு கொண்டு இருக்கிறோம். हम यहोशुआ के नाम को बोल रहे हैं। நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா हम क्या कर रहे हैं? சமாதான பலி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். मेल बलि को लेकर जा रहे हैं। கர்த்தரோட சமாதானம் பண்றதுக்கு परमेश्वर के साथ मेल करने के लिए। இன்னைக்கு கொழுப்பை நம்ம படைக்கணும். எப்போ படைக்கணும்? आज चर्बी को चढ़ाने और कब चढ़ाना है? ये मेल बलि किसके लिए है? வழி தப்பி போயிருக்கிற பிள்ளைகளுக்காக தான். जो मार्ग भटक गए उन बच्चों के நம்ம लिए। கர்த்தருக்கு விரோதியா இருந்தோம். हम परमेश्वर के शत्रु थे। வழி தப்பி தெரிஞ்சோம். जो लहू को बहाया, நம்ம தேவனோடு हम ஒப்புரவாக்கிட்டார். परमेश्वर के साथ मेल मिलाप हो எவ்வளவு गया। அருமையான காரியம் பாத்தீங்களா? कितना अद्भुत चीज है देखिए। இந்த கொழுப்பு அப்படிங்கிற காரியத்துக்கு ये चर्बी इसके लिए இதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா इब्रानी भाषा में क्या बोलेंगे? அது காலேப் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे खालेब காலேப். खालेब நம்ம யோசுவா காலேப் அந்த காலேப் கிடையாது. यहोशुआ खालेब वो नहीं है। இது காலேப். ये खालेब इसमें இதுல மொத்தம் 3 எழுத்து உண்டு. इसमें 3 अक्षर है। ஒன்னு ஹெத், அப்புறம் லேப், அப்புறம் லாமெட், அப்புறம் பெத். और लेफ्ट लैमेड और फिर முதல்ல ஹெத், पहले चेक है, அதுக்கப்புறம் லாமெட், उसके बाद लैमेड, அதுக்கு பிறகு பெத். उसके बाद पेट। இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் ये 3 अक्षर मिलाकर காலேப். खालेब, இந்த கெலேப்னு சொல்லுவாங்க. ऐसे कैलेब बोलेंगे। இந்த கெலேப் அப்படிங்கிற வார்த்தை ये कैलेब जो शब्द है, ये तीसरा अक्षर क्या है? இதுதான் பெத். ये पेट है। பெத்னா என்னது? पेट का मतलब क्या है? வீடு. कोई घर நம்ம होता है। சரீரம் என்ன? हमारा शरीर क्या है? ஒரு வீடு. ये एक घर है। அப்புறம் இந்த முதல் 2 எழுத்து எடுத்தீங்கன்னா और ये पहले 2 अक्षर को आप लेंगे, இத கால்னு சொல்லுவாங்க. उसे खाल बोलेंगे। கால் அப்படின்னா काल का मतलब, அதுக்கு அர்த்தம் தீமை, उसका मतलब है बुराई அன்ஹோலி. और अपवित्र। அன்ஹோலின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பரிசுத்தத்துக்கு விரோதம் அசுத்தம். और उसे अशुद्ध काल जो है அசுத்தம் அப்படின்னு சொல்லி वो அர்த்தம். अशुद्ध है। இது நமக்குள்ள என்ன? वो चर्बी क्या है? நம்ம சரீரத்தில் இருக்கிற அசுத்தம். हमारे शरीर के अंदर जो अशुद्ध நம்ம चीजें हैं, நம்ம இந்த அசுத்தத்தை तो राज्य के उसे छोड़ दीजिए। அந்த उस अशुद्ध चीजों को आप छोड़ दीजिए। நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் हमारे अंदर के वो अशुद्ध चीजों அது को நீங்கி போகணும். वो निकल जाना है। யோசுவா இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से எல்லா அசுத்தமும் நீங்கி போகட்டும். सारी अशुद्ध चीज से निकल जाना நம்ம है। சரீரத்துக்குள்ள கொஞ்சம் கூட அசுத்தம் இருக்கக்கூடாது. हमारे शरीर में थोड़ा भी अशुद्ध
हमारा शरीर आत्मा और प्राण மூணு குற்றமற்றதா இருக்கணுமா? तीनों से बिना गुनाह को होना இன்னைக்கு நமக்குள்ள और हमारे अंदर எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. कोई भी अशुद्धता नहीं होना இதுதான் கொழுப்பு. यही चर्बी है இந்த கொழுப்பு தான் சரீரம் ஃபுல்லா கொழுப்பா இருக்குது. पूरे शरीर में चर्बी है சொல்லுவாங்கல்ல சிலவங்க, कुछ लोग बोलते हैं ना இவனுக்கு கொழுப்பு ஒரு இடத்துல இல்ல, इसको चर्बी एक जगह पर नहीं है ஃபுல்லா கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. पूरा चर्बी है। நம்முடைய சரீரத்துல हमारे शरीर में இந்த கொழுப்பு, ये जो चर्बी இந்த अशुद्धங்கிற கொழுப்பு ये अशुद्ध नाम का चर्बी நம்ம டாப் டு பாட்டம் வரைக்கும் இருக்குது. सर से लेकर पांव तक है நம்ம சிந்தனையில கொழுப்பு இருக்குது. हमारे विचार में अशुद्ध है நம்முடைய பார்வையில கொழுப்பு हमारे இருக்குது. नजरों में चर्बी है நம்முடைய பேச்சுல கொழுப்பு இருக்குது. हमारे बोल में चर्बी है இவனுக்கு வாய் கொழுப்பு அதிகம். और इसके मुंह में बहुत चर्बी है நம்ம சொல்றதா எல்லாமே இங்க பைபிள்ல இருக்குது. हम जो बोलते हैं सब कुछ है वहाँ में कलाम இந்த வாய் கொழுப்பு இருக்க கூடாது. और ये बोल में चर्बी नहीं होना है நம்முடைய கிரியையில கொழுப்பு இருக்க கூடாது. क्रिया में चर्बी नहीं होना है இந்த அசுத்தங்கள் எல்லாம் सारे अशुद्ध चीज से दूर होना है அப்பதான் நீங்க சமாதான வழியோட ஒப்பிட்டாயிட்டீங்க. तब जाकर अब मेल बलि के साथ मेल हो गए நீங்க சமாதான வழியோடு இணைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி आप அர்த்தம். दूसरा मेल बलि के साथ जुड़ गए हो அதான் பவுல் சொன்னாரு इससे पौलुस कहता है கலாத்தியர் 2:20 और गलतियों का दूसरा ये भी நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். और मैं मसीह के साथ क्रूस पर இனி நான் அல்ல, अब मैं नहीं கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். मसीह मुझ में जीवित है அப்ப சிலுவையில் அறையப்பட்ட யோசுவா और क्रूस पर जो टंगे गए योशुआ அவர்தான் சமாதான பலி. वही मेल बलि है அந்த சமாதான பலியோடு கூட और उस मेल बलि के साथ நீங்களும் பலி अब मैं नहीं எனக்குள்ள கொழுப்பு இல்ல, अब मेरे अंदर जो चर्बी नहीं என் கொழுப்பெல்லாம் கலந்து போட்டுட்டேன். सारी चर्बी को मैंने निकाल दिया என்னுடைய அசுத்தங்கள்லாம் நீங்கி போச்சு. இனி நான் அல்ல, अब मैं नहीं கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். जो जीवित है அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்குது. और उसकी आत्मा मेरे अंदर है கொழுப்பு போன பிறகுதான் अब चर्बी जाने के बाद ही அவருடைய அபிஷேகமே இறங்குது. उसका अभिषेक उतरता है सोच कर देखिए நம்மளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்குது. हमारे अंदर कितना चर्बी है எங்கெல்லாம் அசுத்தம் இருக்குதோ जहाँ जहाँ अशुद्ध है எல்லாம் கரைச்சு போடுங்க. सब कुछ निकाल दीजिए நெஞ்சில கொழுப்பு இருக்க கூடாது. हृदय अपने मन में चर्बी नहीं होना வாய் கொழுப்பு இருக்க கூடாது. अपने बोल में चर्बी नहीं होना நிறைய பேருக்கு வாய் கொழுப்பு தான் அதிகமா உண்டு. बहुत से लोगों को वो बोलना चाहिए இந்த கொழுப்பு நம்மகிட்ட வேண்டாம். चर्बी हमें नहीं चाहिए நம்ம சிந்தனையில கொழுப்பு இருக்கா? हमारे विचार में चर्बी है क्या அதாவது சிந்தனையில அசுத்தம் இருக்குதா? हमारे विचार में वो अशुद्धता है எடுத்து क्या போடுங்க. निकाल दीजिए அது நம்ம மூளைய ஃபுல்லா அப்படி அந்த அசுத்தம் நிறைஞ்சிருக்கும். पूरे दिमाग में जो चर्बी भरा होगा क्रिमिनल माइंड है அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है அது மூளை ஃபுல்லா கொழுப்படைச்சு போயிருக்கு. उसके दिमाग में पूरा चर्बी है மூளை ஃபுல்லா கொழுப்பு. उसके दिमाग में जो पूरा चर्बी அப்ப है எல்லாத்தையும் முடியணும். इसका मतलब सब कुछ निकाल देना இனிமே யாராவது इसके आगे से कोई भी யாருக்கு விரோதமாக इसका मतलब क्या है உங்களுக்கு கொழுப்பு எங்க இருக்குது? आपको चर्बी कहाँ पर है வாயில இருக்குது. आपके मुंह में चर्बी है அப்ப வாய் கொழுப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். आपके मुंह में चर्बी ज्यादा है इसका அப்ப मतलब இனிமே யார பத்தி தவறா பேசாதீங்க. आपसे किसी के बारे में गलत मत बोलिए யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. किसी को टॉर्चर मत कीजिए டார்ச்சர் பண்ணாம என்ன சொல்லுவாங்க? टॉर्चर करना भी क्या है இவன் மாமியாருக்கு சரியான கொழுப்பு. और इसके सांस में जो बहुत ही चर्बी மருமக உட்கார்ந்தாலும் குற்றம், நின்னாலும் குற்றம். और बहू से खड़े रहे तो भी गलती है बैठे तो भी गलती है இந்த तப்பு பண்ணிடாதீங்க. इस गलती को मत कीजिए அப்படி சொன்னா உங்களுக்குள்ள கொழுப்பு नहीं है எல்லா கொழுப்பையும் களைச்சு போட்டாதான் सारे अच्छे
ये मेल बलि के अंदर क्या है? கர்த்தர் கொழுப்பா உரிச்சு போடுறாரு. परमेश्वर चर्बी को निकाल देता है। நம்ம சர்வாங்க தகன பலியில भोग बलि के अंदर தோல் உரிக்கப்படணும். खाल निकालना போஜன பலியில और अन्न बलि में புளிப்பு எடுக்கப்படணும். खमीर पर निकालना है சமாதான பலியில और मेल बलि में கொழுப்பு எடுக்கப்படணும். चर्बी निकालना है। இனிமே பேசும்போதெல்லாம் ஜாக்கிரதையா பேசுங்க. अब जब भी बोलोगे सावधानी से बोलिए, பார்க்கும்போது ஜாக்கிரதையா பேசுங்க. பாருங்க. देखते समय सावधानी से देखिए। அப்படி ஓரக்கண்ணுல பாத்தீங்கன்னா तिरछी नजर से देखोगे அப்ப கொழுப்பு எங்க இருக்குது? इसका मतलब चर्बी कहाँ पर है? கண்ணுல இருக்குன்னு அர்த்தம். आपके नजरों में चर्बी है। ஜனங்களை ஓரக்கண்ணுல பார்க்காதீங்க. ஜாக்கிரதையா பேசுங்க. बोलते समय लोगों के साथ सावधानी से बोलिए, கேட்கும் போதும் ஜாக்கிரதையா கேளுங்க. सुनते समय भी सावधानी से सुनिए। கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கும். सुनने के लिए बहुत मधुर होगा। அவன் என்ன பத்தி என்ன பேசுறா? मुझे मेरे बारे में क्या बोल रही है? அரசல் புருஷன் காதுல விழும். सब कुछ उसके कान में आकर गिरेगा। உடனே அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. क्या बोले होंगे पता नहीं। வெளியில வந்து எங்களை இப்படி பேசிட்டா. बाहर आकर मेरे बारे में से बोल दिए। கொழுப்பு அடைச்சு போய் இருக்குது. चर्बी कान में भरा हुआ है। அதுதான் வார்த்தை சரியா விழல. इसलिए जो शब्द बोले सही அரைக்குற வார்த்தையை கேட்டுட்டு आधे अधूरे शब्दों को सुनकर வெளியில போய் தவறா பேசுறது. बाहर जाकर और कुछ बोलना। அப்படி பேசுறீங்க चर्बी कहाँ पर है? இது कहाँ पर है? காதுல இருக்கு. कान में चर्बी, சத்தம் சரியா கேட்க மாட்டேங்குது. आवाज सुनाई नहीं दे रहा है। நல்ல கவனிப்பாங்க. ऐसे ध्यान तेजी से देख के இதை பத்தி என்ன பேசுறாங்க? मेरे बारे में क्या बोल रहे हैं? அவரு அரசல் புருஷன் காதுல விழுந்திருக்கும். उसको ऐसा मैंने ऐसे सोच कर रखा। அவனை எப்படியோ நினைச்சேன். ऐसे तो मैंने सोच कर அவனை रखा। தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்தேன். सर के ऊपर मैंने उठा कर என்ன रखा। பத்தி இப்படி பேசிட்டாங்க. मेरे बारे में ऐसे बोल दिया। அப்படி பேசியாதீங்க. ऐसे कान में चर्बी है। நம்ம கொழுப்பெல்லாம் களைஞ்சு போட்டோம் சார். सारे चर्बी को यदि निकाल देंगे அதுதான் நீங்க சமாதான பலியோட இணைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். तब जाकर आप मेल बलि के साथ जो एक हो गए। இந்த செய்தி நம்மள திருத்தலன்னா ये संदेश यदि हमें सुधारता नहीं, நம்ம அத எப்போது நமக்கு தெரியல. इसके आगे कभी सुधरेंगे मुझे पता है। நமக்கு நாங்க கிடைக்கிற நமக்கு ஒவ்வொரு செய்தியும் यहाँ पर जो संदेश परमेश्वर अपने अनुग्रह से देता है। நல்லா நோட் பண்ணி பாருங்க. अच्छे से ध्यान दीजिए। நம்மள மனவாட்டி ஆகணும்னு அவருக்கு புரியும். हमें दुल्हन बनाना उसकी इच्छा है। அதனாலதான் தோல் உரிக்கப்படும் சொல்றாரு. इसलिए बोलता है कि आपका खाल उतारना है, புளிப்பு எடுக்கப்படணும்னு சொல்றாரு. आपका खमीर पर निकाल, அது எப்படி எடுக்கப்படணும் அதையும் சொல்லி காமிக்கிறாரு. और वो कैसे निकालना उसे भी दिखाता है। கொழுப்பு அடைச்சு போயிருக்கு அதையும் எப்படி எடுக்கணும் अதையும் சொல்லி கொடுத்தாரு. चर्बी भरा हुआ है, उसे कैसे निकालना है वो भी बताया। இந்த கொழுப்பு கண்டிப்பா நீங்கணும். ये चर्बी जरूर निकालना, அப்பதான் நீங்க சமாதான பலியோடு என்ன செய்ய முடியும். तब जाकर आप मेल मिलाप हो இன்னைக்கு सकते நம்ம हो। இணைச்சிட்டோமா? आज क्या हम मेल हो गए? நம்ம கர்த்தரோடு இணைங்க. आपको मसीह के साथ जोड़ो। அவர் சிலுவையில் இருக்கும்போது वो जब क्रूस करते हैं எவ்வளவு துன்பப்படுத்தினாங்க, कितना उन्हें तकलीफ हो, எவ்வளவு அடிச்சாங்க, कितना उन्हें मारे எவ்வளவு உபத்திரப்படுத்தினாங்க, और कितना उन्हें जो है तकलीफ दी காரி துப்புனாங்க, और उन சுட்டுனாங்க. और उस कांटे से भरे हुए मुकुट को पहनाया। முழு முடியல இந்த சின்ன முள்ளு. ऐसे बड़े बड़े कांटे அந்த होते हैं। மூளை நீங்க பார்த்து கூட மாட்டீங்க. वैसे कांटों को आपने देखा भी नहीं होगा। அவ்வளவு பெரிய பெரிய முள்ளு. ऐसे बड़े बड़े कांटे, இதனால ஒரு முட்களிடத்தை சுட்டி ऐसे एक मुकुट வச்சிருப்பாங்க. ऐसे आराम से रखा हुआ है। அதனால தலைமையில பொதுவா வச்சிருப்பாங்க. सर के ऊपर ऐसे आराम से रखा மேல हुआ வச்சு நடுக்குல வச்சிருப்பாங்க. है। सर पर रखकर जोर से लगाए हुआ அப்ப है। எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். कितना वेदना हुआ होगा। நம்ம சிந்தனையில் இருக்கும் கொழுப்பு सर के ऊपर उस कांटों को ले, உங்க सिंदனை யாரை பற்றி தப்பா நினைக்க வேண்டாம். आपका विचार किसी के बारे में गलत नहीं होना। எனக்கு இன்னும் பற்றி தவறான சிந்தனை வருதுப்பா. प्रभु इनके विषय में गलत चीज आ रहे हैं, विचार आ रहे हैं। உங்க ரத்தத்தினால் என்னை கழுவும். आपके लहू से मुझे धो दीजिए। அவங்களை பற்றி தப்பா நினைக்க கூடாது. उनके बारे में गलत नहीं सोचना है। உங்க கண்ணு முன்னாடி தப்பு
அங்கேயும் एक पिता ने क्षमा कीजिए தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் இருக்கிறார்கள். ये जो करते हैं वो जानते नहीं हैं। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்? आज हम कैसे स्थिति के अंदर है நம்ம இன்னைக்கு அந்த சிந்தனையை பக்குவப்படுத்துறோமா? हम क्या उस विचार को ठीक करते हैं அவர் பொற்களில் சூட்டப்பட்டு वो मुकुट लगाकर அவர் கண்ணை மூடிட்டு उसके आंखों पर पट्टी बांध அவர் கண்ணுல பட்டி போட்டுட்டு और उसके आंखों पर पट्टी बांधकर சோல்ஜர்ஸ் என்ன செய்யறாங்க தெரியுமா? और सिपाही ने क्या किया ஆளுக்கார் ஒரு கோல் எடுத்துக்கிட்டாங்க. हर एक ने हाथ में कुछ ना कुछ उठा लिया கோல் எடுத்து அடிக்கிறாங்க. और वो लकड़ी लेकर मारते हैं। அதுல அடிச்சிருப்பான், सर पर मारा होगा முதுகுல அடிச்சிருப்பான், पीठ पर मारा होगा முதுகு அடிச்சிருப்பான். ऐसे आराम से मारा हमसे किए நம்ம கொழுப்பை எடுத்து போடுறது. हमारे चर्बी को निकाल लिया அவர் சமாதான பலியா ஒப்பு வெட்பாயிட்டார். और वो मेल बलि के समान चले गए அவர் அப்படி வேதனைகளை சகித்தார். और उतना वेदनाओं को सहन किया அடிக்க அடிக்க முள் இறங்கி இருக்கும் உள்ள. और जितना मारते गए उतना कांटा उतरा हुआ அந்த முட்கள் உள்ள இறங்கும் போது और जब कांटे उतरे होंगे ஒவ்வொரு அடியும் நறுக்கு இறங்கும் போது और हर एक बात जब जोर से पड़ा होगा அது உங்களுக்கு உணர முடியுதா? आप क्या एहसास कर पाते हो நீங்க உணர்ந்தீங்கன்னா आप यदि एहसास करोगे யாரை பற்றி தப்பா நினைக்க மாட்டீங்க. किसी के बारे में गलत नहीं बोलो யாரை பற்றி தப்பா பேச மாட்டீங்க. किसी के बारे में गलत नहीं बोलो நல்லதே பேசுங்க. आप भले ही चीजों को बोलो யாரை துன்புறுத்துறோமோ हम किसे तकलीफ देते हैं அவங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது मुझे परमेश्वर की ओर देखते हैं அது நம்மளுக்கு பாவமாயிரும். वो हमारे मैं जॉन को तकलीफ देता हूँ ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறேன். बहुत तकलीफ दे रहा हूँ அவன் ஒண்ணுமே செய்ய முடியாம वो कुछ कर नहीं पाता है முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கேட்டான் அப்படின்னா और वो घुटने टेककर परमेश्वर की और यदि बोलता है நான் செய்தது பாவமாயிரும். मैं जो करता हूँ वो पाप हो ஒரு जाएगा பெரிய குற்றமாயிரும். बहुत बड़ा गलती हो जाएगा இந்த கொழுப்பு நமக்குள்ள இருக்க ये கூடாது. चर्बी हमारे अंदर नहीं होना है। யாரையும் துன்பப்படுத்தாதீங்க. किसी को तकलीफ मत दीजिए உங்களால யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது. आपके द्वारा किसी को तकलीफ होना नहीं है உங்களால எல்லாருக்கும் நன்மை உண்டாகணும். आपके द्वारा सभी को भलाई होना है சமாதான பலியோடு இணைஞ்சிருங்க. आप उस मेल बलि के साथ जुड़ जाइए சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். जो मेल करते हैं वो धन्य है அவர்கள் தேவனுடைய புத்திரர் वो எனப்படுவார்கள். परमेश्वर के पुत्र कहलाए இன்னைக்கு जाएंगे நீங்க எப்படி இருக்கிறீங்க? आज आप कैसे हो முதல் செய்தி பார்த்தோம், पहला संदेश हमने सुना தோல் உரிக்கப்படணும். खाल उतारना है இரண்டாவது செய்தி பார்த்தோம், दूसरा हमने संदेश देखा நம்மளுடைய புளிப்பெல்லாம் எடுக்கப்படணும். सारा खमीर पर निकलना है இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம், आज हमने देखा है நம்மளுடைய கொழுப்பெல்லாம் எடுக்கப்படணும். चर्बी जो है निकालना है நல்லா ஜெபம் பண்ணுங்க. अच्छे से प्रार्थना कीजिए கர்த்தாவே எனக்குள்ள இருக்க கொழுப்பெல்லாம் எடுங்க பாத்து அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. प्रभु मेरे अंदर के सारे चर्बी को निकाल दीजिए ऐसे बोलकर प्रार्थना எனக்குள்ள कीजिए ரொம்ப கொழுப்பு இருக்கு. मेरे अंदर बहुत चर्बी है உண்மை சொன்னதுனால ஒண்ணு தப்பாகாது. और सच्चाई को बताने से कुछ तकलीफ